டு கிட்டூஸ் கிராஃப்டிங் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் இந்த மாதிரி ஒரு திக்கான நூல் கண்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அழகான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். க்யூட்டான ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு இந்த நூல்கண்டு தான் வேணும்லாம் இல்லை, என்கிட்ட இது இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் நூல்கண்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நூல்கண்டுன்னா வந்து இந்த நூல்லாம் சுற்றி இருக்குல்ல, அதுதான் நாங்கள் நூல்கண்டுன்னு தான் சொல்லுவோம். வீடியோ பார்க்குறவங்க எப்படி எந்த லாங்குவேஜ் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் நூல்கண்டுன்னு சொல்லுவோம். இந்த நூல்கண்டில் பார்த்திங்கன்னா நம்ம அழகான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் அட்டையில் 2 சர்க்கிள் இந்த மாதிரி, அதாச்சும் அந்த நூல்கண்டை விட சின்னதாக இருக்கணும் இந்த சர்க்கிள், அதே மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த நூல்கண்டில் ஒயிட் கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது காஞ்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த 2 குட்டி சர்க்கிளையும் ஸ்கை ப்ளூ கலரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். 2யுமே 3யுமே இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவாக பொறுத்து இருக்குது. நான் வந்து இதுக்கு இந்த பூக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு அது கீழே கொஞ்சம் ஸ்டெம்பு லீஃப் அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக ட்ரா பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இது உங்கள் க்ரியேட்டிவாக பொறுத்தாக இருக்குது. நான் எனக்கு பிடிச்சதை ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயிட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒயிட் கலர் அந்த நூல்கண்டில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரியும் பேக்கில் நம்ம இன்னொரு சர்க்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே பேக்லேயுமே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு பின்னாடி ஒரு குட்டியாக மேக்னெட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னு போட்டிங்கன்னாலே ஆன்லைனில் நிறைய கிடைக்கிது இப்போது. அதில் நான் வாங்கி வச்சுருந்தேன், நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி. கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருமே அதில் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட அழகான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி. இந்த க்யூட்டான கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம குட்டி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. டு கிட்டூஸ் கிராஃப்டிங் கியூரியாசிட்டி. இன்றைக்கி